قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. நாம் எல்லாம் ஒரு சிறந்த மாதத்துல ஒரு சிறந்த நாட்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களுடைய மிகப்பெரிய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை இந்த ரமலானுடைய மாதத்துல கடமையாக்கி இருக்கிறாங்க. என்ன விஷயம்? ஃபித்ரா. இந்த ஃபித்ராவை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கடமையாக்கி இருக்கிறாங்க. அதாவது சில பேர் கொடுங்க, சில பேர் கொடுங்க அப்படி சொல்லல, கடமை. எல்லா மக்களும் இந்த ஃபித்ராவுடைய தொகை நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எதற்காக வேண்டி இந்த ஃபித்ராவை கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னால், நோன்பாளியாக இருந்து கொண்டு ஏதாவது வீண் விளையாட்டுகள், வீண் பேச்சுக்கள், ஏதாவது தவறுகள் செய்ததின் காரணமாக இந்த தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த ஃபித்ராவை என்ன செஞ்சிருக்கிறார்கள், கொடுப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் எழும்புது, எதை கொடுப்பது, ஃபித்ராவாக எதை கொடுப்பது என்று சொன்னால், பொருளாகத்தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். பணமாக என்ன செய்யக்கூடாது, ஃபித்ராவை கொடுக்க கூடாது. ஃபித்ராவை பணமாக என்ன செய்யக்கூடாது, கொடுக்க எல்லாம் கேட்கலாம். நீங்க பணமா தானே வாங்குறீங்க பள்ளிவாசல், இது கூட்டு முயற்சி. உங்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வாங்கி நாம் என்ன செய்வோம், அதை பொருளாக மாற்றித்தான் நாம் என்ன செய்வோம், ஏழை எளிய மக்களுக்கு நாம் என்ன செய்வோம், கொண்டு போய் சேர்ப்போம். அப்போ பணமாக கொடுக்க கூடாது, பொருளாக நாம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு காலகட்டத்துல ஒரு சாவு கோதுமையும், ஒரு சாவு பெருத்த மரங்களையும், ஒரு சாவு வெண்ணெய், இந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ்வுடைய காலகட்டத்துல என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஒரு சாவு அப்படி என்று சொன்னால் 2.5 கிலோ அளவுள்ள பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுத்து உதவ வேண்டும். இந்த ஃபித்ரா, அதாவது இந்த ரமலான் மாதத்துல எந்தாவது தப்பு செஞ்சிருப்போம், தெரிந்தோ தெரியாமலையோ, இதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஃபித்ராவை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது 2.5 கிலோ பொருளாக, அதாவது அல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் கோதுமை இருந்துச்சு, பெருத்த மரங்கள் இருந்துச்சு, அதுதான் அவருடைய உணவாக இருந்துச்சு. அதே மாதிரி வெண்ணெய், பாலாட கட்டி, இப்படி அவருடைய காலகட்டத்தில் கொடுத்தாங்க. நம்மளுடைய காலகட்டத்துல அரிசி, இந்த மாதிரி மளிகை பொருட்களை நம்ம என்ன செய்யலாம், 2.5 கிலோ. இந்த 2.5 கிலோ அளவு நம்ம என்ன செய்யணும், ஃபித்ராவாக நம்ம என்ன செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுத்து உதவ வேண்டும். எப்பொழுதுக்குள்ள கொடுக்கிறோம் என்று சொன்னால், பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், கொடுத்து முடித்து விட வேண்டும். அப்படி பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தா மட்டும்தான் இது சதக்கத்துல் ஃபித்ராவுல சேரும். இல்ல பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு தர்மத்தை தான் சேரும், சதக்கத்துல் ஃபித்ர்ல சேராது. சாதாரண ஒரு தர்மத்துல என்ன செய்யும், சேரும். அதே மாதிரி யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய, அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பார்த்து நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். வெளியூர்ல இருந்து மக்கள் வருவாங்க, வெளியூர்ல இருந்து மக்கள் என்ன செய்வாங்க, அம்மா ஃபித்ரா கொடுங்கம்மா, ஜகாத்துல் ஃபித்ரா கொடுங்கன்னு சொல்லி வருவார்கள். நம்முடைய உள்ளூர் வாசிகள் முதல் உரிமை கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளூர் வாசிகள் யார் ஏழை மக்கள் என்று பார்த்து நாம் என்ன செய்யணும், அந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். வெளியூர் மக்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ளூர் மக்களுக்கு கொடுத்து போக மீது இருந்தால் வெளியூர் மக்களுக்கு கொடுக்கலாம். முதலே நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியூர் மக்களுக்கு நம்மை தேடி வரார்களே, நாம எங்க போய் ஏழை மக்களுக்கு தேடி அலைய முடியும், நம்ம இவர்களுக்கே கொடுத்துரும் என்று சொல்ல என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. உள்ளூர் மக்கள் யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்களை தேடி நம்ம என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். அவர்களை தேடி நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுத்து உதவ வேண்டும். அப்ப இதுதான் சதக்கத்துல் ஃபித்ர். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபித்ராவை நம்ம என்ன செய்யணும், கட்டாயமாக கொடுக்க வேண்டும். யாரு கொடுக்கணும் என்று சொன்னால், வீட்டில் உள்ள எல்லா மக்களும் கொடுக்க வேண்டும். வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கடமை. யார் உட்பட, அன்றைக்கு பிறந்த குழந்தை உட்பட இந்த ஃபித்ராவுடைய தொகையை கொடுக்க வேண்டும். உங்க வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர்ல ஒரு குழந்தை இருந்துச்சு சொன்னா அந்த குழந்தைக்கும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், ஃபித்ராவை கொடுத்து உதவ வேண்டும். இது கடமை, இது கட்டாய கடமை, தர்மம் மாதிரி கிடையாது. இது தர்மம்னா ஒரு சிலர் கொடுக்கலாம், ஒரு சிலர் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் ஃபித்ராவை எல்லா மனிதர்களும், இல்லாத மக்களும் என்ன செய்யணும், ஃபித்ராவை கொடுத்தேதான் ஆக வேண்டும். இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு காசு கம்மியா இருக்கு, இருந்தாலும் நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். ஃபித்ராவை கட்டாயம், கட்டாய கடமையாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபித்ராவுடைய விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுத்து உதவ வேண்டும்.
அப்பேற்பட்ட அடிப்படையில் நம்மளுடைய பள்ளிவாசல்ல ஃபித்ராவுடைய தொகை 150 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கொடுக்கக்கூடிய சோதனை விரைவாக என்ன செய்ய வேண்டும், பள்ளியுடைய பொறுப்பாளர் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்க விரைவாக கொடுத்தா மட்டும்தான் நாம என்ன செய்ய முடியும், அந்த பொருளாதாரத்தை பொருளாக மாற்றி அரிசியாக மாற்றி என்ன செய்ய முடியும், ஏழை எளிய மக்களுக்கு பெருநாள் தொழிலுக்கு முன்னாலே நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அதனால விரைவாக யாரெல்லாம் கொடுக்கலையோ அவர்களெல்லாம் என்ன செய்யணும், பள்ளியுடைய பொறுப்பாளர் விரைவாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே என்பார்கள் இன்றைக்கு எதையெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தெல்லாம் புரிவானாக. யாகிறது நாமல்லாஹு கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம்.